உணர்வுகளை எல்லாம் சொல்லுங்கள். உங்கள் உணர்வுகள் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். உணர்வுகளை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இப்போதும் கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். உங்கள் சரீரத்தை சுகமாக்குகிறார், உங்கள் ஆத்துமாவை சுகமாக்குகிறார், உங்கள் ஆவியை சுகமாக்குகிறார். ஆண்டவர் தாமே உன் வாழ்க்கையில் மகிமைப்படுவாராக. இந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உன் நிழலில் என் பஞ்சம் கொண்டே. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சொற்களாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 6 இது ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டது. இதில் இவரே எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்கிறத இவரே தேர்வு செய்கிறார். என்ன ராகம் அப்படிங்கிறத தேர்வு செய்து அந்த இதில் பாடப்பட்ட ஒரு சங்கீதம். இது ஒரு காலகட்டத்தில் அனுபவம். பாடல் பிறந்த கதை. பாடல் பிறந்த கதை. ஒரு சூழல், தாவீதுனுடையதான நெருக்கடியான சூழல்கள், சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிஞ்ச காலங்கள், தாவீது காட்டில் ஓடி ஒளிஞ்ச காலங்கள். அப்போ அந்த நேரத்தில் பலவிதமான போராட்டத்தில் சொல்கிறார், கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதீங்கப்பா, உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும் அவர் சொல்கிறார். ஆண்டவரே நீங்களே என்னை, அதாவது அவர் ஒரு பயம் அவருக்கு வந்துருச்சு. சில பாவங்களை அறிக்கை எடுக்கிறார். அவர் அறிக்கை சொல்லிட்டு என்னை இரக்கமாக இருங்க கர்த்தாவே, நான் பலனற்று போனேன், என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகின்றன. ஒரு பலவீனம் அவருக்கு வந்திருக்கு. இது பலவீனமான நேரத்தில், ஒரு சிக்கான ஒரு வியாதிப்பட்ட நேரத்தில் ஜெபிக்க வேண்டிய ஜெபம். உணர்வுகளை சொல்கிறாங்க. எப்படி அவருடைய உணர்வுனா, அவர் எப்படி அதை ஃபீல் பண்ணுறாருன்னா, தேவன் தம் மேலே கோபமாக இருக்கிறது போலவும், தான் மேலே பிரியமாக இல்லை, அன்பாக இல்லாத போலவும், தேவன் ரொம்ப கோபமாக இருக்கிறது போல அவர் உணர்கிறார். அதனால் இரக்கமாக இருங்கிறாரு. இந்த ஆண்டவர் கோபமாக இருக்கிறாரு, என் மேலே உக்கிரமாக இருக்கிறாரு, ஏதோ என் மேலே நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேங்கிறதான ஒரு குற்ற மனசாட்சியோடு இருக்கும்போது சொல்கிறாரு. அப்போ இரக்கமாக இருன்னு கேட்கும்போது என்ன, அவர் பலன் இல்லை, அவருக்கு வியாதி எலும்பு நடுங்குது, ஆத்மா வியாகுலப்படுது, ஆத்மாவை விடுவிங்கிற கட்டப்பட்டது போல் நினைக்கிறாரு. இதை கட்டப்பட்டது போல் நினைக்கிறாரு. மரணம் வந்துடுமோங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு. பாதாளம் இப்போ அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்துக்குள்ளே போகிற மாதிரி நினைக்கிறாரு. பெருமூச்சு அவருக்கு வாங்குது, பெருமூச்சு விடுறாரு, இளைத்து போகிறாரு. கண்ணீரால் படுக்கையை ராத்திரிலாம் கண்ணீர் அவருக்கு வந்துகிட்டே இருக்குது. துயரத்தினால கண்ணில் கண் குழி விழுந்து போயிடுச்சான். சத்துருக்கு எல்லாம் நினச்சி கண்ணு மங்கி போச்சான்.
அவர் சொல்கிறார், எப்படி இருக்கும் பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்க. இரக்கமாயிரும் ஆண்டவரே. நமக்கு வேறு எந்த வழியும் இல்லை பிரதர், எந்த வழியும் நமக்கு இல்லை. அவருடைய பாதத்திலேயே நம்ம விடுவோம். நாங்கள் எங்களுக்கு நீர் அடித்தாலும் அணைக்கிற கர்த்தர் அல்லவா ஆண்டவரே. நீர் கோபப்பட்டாலும் ஆண்டவரே, நம்முடைய கோபம் ஒரு இமைப்பொழுது கோபம், ஆனால் நம்முடைய கிருபையோ நித்தம் நித்தம் ஆண்டவரே பெருசப்பா சொல்லிட்டு இப்போ 8ஆம் வசனத்தை சொல்கிறார். சுற்றி இருக்கிறதான அவரை குற்றம் சாட்டுகிறவர்களையும் அவரை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று அவரோடு போராடுகிற யுத்தம் பண்ணுகிற மனுஷர்களை பார்த்து சொல்கிறாரு, அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாம் என்னை விட்டு போங்க. கர்த்தரின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை கேட்கறக்கு ஒருத்தர் இருக்கிறார். அப்புறம் சொல்றார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். நல்ல விசுவாசம். காலையில் கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், என் கண்ணீரை கண்டார், என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். என் பகைஞர்கள் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள், அவர் திரும்பி சடுதியிலே வெட்கப்பட்டு போவார்கள். கர்த்தர் என் மேல் இரக்கமாயிருக்கிறார், நான் வெற்றி பெறுவேன், சாத்தானும் சத்துருவும் தோற்று போவான், நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன் என்று தன்னுடைய உணர்வுகளெல்லாம் சொல்லி, இன்றைக்கும் காலையில் உங்கள் உணர்வுகளை எல்லாம் சொல்லுங்கள். உங்கள் உணர்வுகள் நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள் என்று கர்த்தருக்கு தெரியும். உங்கள் உணர்வுகளை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இப்போதும் கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். உங்கள் சரீரத்தை சுகமாக்குகிறார், உங்கள் ஆத்துமாவை சுகமாக்குகிறார், உங்கள் ஆவியை சுகமாக்குகிறார். ஆண்டவர் தாமே உன் வாழ்க்கையில் மகிமைப்படுவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. 6வது சங்கீதம் பாஸ்டர் சொன்ன மாதிரி இது அவர் பலவீனப்பட்டதான நேரத்தில் பண்ணதான அந்த விண்ணப்பத்தை நம்ம இதில் பார்க்குறோம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதேயும் என்று சொல்லுகிறார். திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்மாவை விடுவியும், உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை ரட்சியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் இதில் கூப்பிடுகிறதை பார்க்குறோம். ஜெபம் பண்ணிட்டு அவர் சொல்கிறார், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். அவரின் கூப்பிடுதலை அவர் கேட்டார், என் ஜெபத்தை அவர் கேட்டார் என்று சொல்லுகிறார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி நான் ஜெபம் பண்ணி என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டாச்சுன்னா என் பகைஞரெல்லாம் என்ன செய்திருவாங்க, என்னை குறை சொன்னவர்கள், எனக்கு விரோதமாக திட்டம் பண்ணினவர்கள் எல்லாரும் கர்த்தர் ஜெபத்தை கேட்டது நிமித்தமாக அவங்க வெட்கி போவார்கள் அப்படின்னு சொல்கிறார். இந்த நாளில் நாம் என்ன செய்வோம், எந்த சூழ்நிலையும் கர்த்தாவே என்ன செய்யுங்க, கர்த்தர் கோவப்பட்டாச்சுன்னா நம்ம யார் நிலைச்சு நிற்க முடியும்? தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே, நம்முடைய இறக்கம் எங்களுக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி ஜெபிப்போமா? அப்பா, கிருபை இரக்கம் தானே எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அப்பா, எங்களுதான குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் அப்பா ஒரு விசை நீர் முடியதான சிலுவையின் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து அப்பா ஸ்தோத்திரம் உமக்கு உகந்தவர்களாக்கும் ஆண்டவரே. ஆமேன். அப்பா, உம்முடைய கோபத்தில் எங்களை கடிந்து கொள்ளாதையும், அப்பா உம்முடைய உக்கிரத்தில் எங்களை தண்டிக்க வேண்டாம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு பட்சமாய் திரும்பி அருளும் ஆண்டவரே. எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு அப்பா நீர் செவி கொடுத்தீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் நிச்சயமாகவே எல்லாரும் எங்களுடைய அப்பா பகைஞர் எல்லாவர்களுக்கும் முன்பதாக, சத்துருக்களுக்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்படியே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஆயத்தப்படுத்தி பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.